இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு எப்படி ஆனந்தி இவ்வளவு நாள் இருந்த? உன் நிலைமைய புரிஞ்சுக்காம என் அம்மாவோட சேர்ந்து நானும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. அன்பு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறிய? எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறிய? நீங்க என்ன தப்பு பண்ணிய? இல்ல ஆனந்தி, நீ தனியாள இவ்வளவு கஷ்டத்தை மனவேதனைய தாங்கிட்டு இருந்திருக்க. இதுல நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். உன்னோட தைரியத்தையும் மன வலிமையும் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி இவ்வளவு தைரியமா இருந்திருப்பேனான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனந்தி. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே ஆனந்தி, நான் உனக்கு துணையா இருந்திருப்பேனே. ஏன் ஆனந்தி என்கிட்ட சொல்லணும்னு கூட தோணலையா? அன்பு, இப்ப ஏன் பிரச்சனைய பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. அது முடிஞ்சு போன கதை. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க பிரச்சனையை தீர்க்கிற வழிய பாருங்க. எனக்கு என்ன பிரச்சனை? உங்க கல்யாணம். உங்க அம்மாவோட ஆசை அதானே. இது வரைக்கும் நான் ஏன் விலகி போனேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிய. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. இனிமேலும் என்னைய நினைச்சு உங்க வாழ்க்கைய பாழாக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அன்பு. என்னைய மறந்துட்டு துளசிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ பாருங்க. பேசி முடிச்சிட்டியா ஆனந்தி? உன் பிரச்சனை என்னன்னே தெரியாதப்போ நான் குழப்பமா இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேதான் நான் உன்னை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க போறதில்ல. இது ஏதோ சும்மா பரிதாபத்தில் எடுத்த முடிவுன்னு நினைச்சிடாத. என் மனசார எடுத்த முடிவு இது. அன்பு, நீங்க யதார்த்தம் புரியாம பேசுறீங்க. இது எந்த விதத்திலயும் சரி வராது. அப்படின்னு யார் சொன்னா? சுத்தி இருக்கிறவங்களா? அவங்கள பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. இங்க பாரு ஆனந்தி, அன்னைக்கு குமரேசன் எல்லா விதத்திலையும் நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு என்ன நம்பிதான் செவரக்கோட்டையில இருந்து உன்னை இங்க சென்னைக்கு அனுப்பி வச்சாரு. வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நம்புன? உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் உனக்கு துணையா இருந்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை அன்னைக்கு நடக்கும்போது நான் உன் கூட இல்லாம போயிட்டேனே. அதை நினைச்சா எனக்கே எமல கோவமா வருது, வெறுப்பா வருது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக விட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு ஆனந்தி. நான் அன்னைக்கு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல உன் கூடவே இருந்திருக்கணும். உன்னை தனியாவே விட்டுருக்க கூடாது. மறுபடியும் அப்படி ஒரு தப்ப நான் செய்ய மாட்டேன். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீ அன்பு? இதுல உங்க தப்பு என்ன இருக்குது? என் கூட பழகுன ஒரே பாவத்துக்காக நீங்க ஏன் பழிய தூக்கி உங்க தலையில போட்டுக்கிறீங்க? என்னாலேயே தடுக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி தடுத்திருப்பீங்க? இல்ல ஆனந்தி, என்னால தடுத்திருக்க முடியும். நான் அந்த நேரத்துல பண்ண ஒரு தப்பு தான் உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன அன்பு சொல்றீங்க? ஆமா ஆனந்தி, அன்னைக்கு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல உன்னை கொல்ல முயற்சி நடக்குது. ஒருத்தன் பொம்பளை விஷம் போட்டு வந்து உன்னை கொலை பண்ண சுத்திக்கிட்டு இருந்தான்னு நான் சொன்னேன்ல. நீ கூட என்ன நம்பாம மகேஷ் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிய ஞாபகம் இருக்கா? ஆனந்தி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இத பாரு, வழியை விடு சொல்லிட்டேன். ஐயோ ஆனந்தி, நான் லைட்டை சரி பண்ணிட்டு வரும்போது யாரோ இப்ப உள்ள இருந்தாங்க. அவன் ஓடினதை நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்குது. இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால உன் வாழ்க்கையை வீணாக்கணும்னு யாரும் செஞ்ச மாதிரி தெரியல. திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி, இந்த வந்துட்டேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அன்பு கம்பெனிக்கு வந்திருக்கானா? ஆமா சார். உன்னை கொல்ல வந்தவன தடுத்துட்டேன். ஆனா என்னால உனக்கு நடந்த அநியாயத்தை தடுக்க முடியாம போச்சு சார். ஆனந்தி இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க சார்.